குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட்டாக டைம் அண்ட் ஒர்க் அந்த கொஷின் பேப்பர் ஒன்று பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ அதில் வந்து 2 கொஷின்ஸ் மட்டும் நான் அதை விட சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாடல் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த 2 கொஷின் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க் தான் இன்னைக்கும். ஸோ இன்னைக்கு இந்த டாபிக் வந்து முடிஞ்சிடும். ஓகேவா? கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ ஒரு 5 கொஷின்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ அதை ரைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம அந்த கொஷின் பேப்பர்லேருந்து அந்த 2 சம் வந்து பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஏ அண்ட் பி டுகெதர். ஸோ தமிழ் மீடியமுக்கு நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோங்க. சரியா? ஸோ இங்கிலீஷ் மீடியம் மட்டும் எழுதி போடுறேன். ஏ அண்ட் பி டுகெதர் கேன் ஃபினிஷ் எ ஒர்க் இன் 30 days. ஏ மற்றும் பி இணைந்து 30 நாட்களில் ஒரு வேலையை முடிக்க முடியும். Can finish your work in 30 days. Next, they worked on it for 20 days. அவர்கள் அதற்காக 20 நாட்கள் வேலை செய்தார்கள். They worked on it for 20 days. And then B left the work. பின்னர் B வேலையை விட்டுவிட்டார். The remaining work was done by A alone in 20 days more. இன்னும் மீதமுள்ள வேலை A மட்டுமே 20 நாட்களில் செய்கிறார் எனில். எத்தனை நாட்களில் A மட்டுமே வேலையை முடிக்க முடியும்? So in how many days A alone can finish this work? ஓகேவா? எனில் எத்தனை நாட்களில் A மட்டும் வேலையை முடிக்க முடியும்? காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? A and B together can finish a work in 30 days. அதாவது ஏவும் பியும் சேர்ந்து ஒரு ஒர்க் இருக்கு. அந்த ஒர்க்கை எத்தனை நாள்ல முடிச்சிடுறாங்க? 30 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க? 20 நாள்ல முடிச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 20 நாள் ஒர்க் பண்றாங்க. ஒர்க் பண்ணதுக்கு அப்புறமா யார் லெஃப்ட் ஆயிடுறா? பி லெஃப்ட் ஆயிடுறா. கரெக்டா? அப்போ
30 நாள் செய்ய வேண்டிய வேலையை ஃபர்ஸ்ட் ஏவும் பியும் 20 நாள் முடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா 20 நாளுக்கு அப்புறம் யார் வெளியில போயிட்டாங்க? பி வெளியே போயிட்டாங்க. கரெக்டா? அப்ப யார் மட்டும்தான் இருப்பா? ஏ மட்டும்தான் இருப்பாங்க. கரெக்டா? இப்போ அதே வேலைய ஏ தனியா எவ்வளவு நாள்ல செஞ்சு முடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க? 20 நாள்ல செஞ்சு முடிக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா? ஸோ இப்போ கவனிச்சுக்கோங்க, இங்க வந்து நம்மளுக்கு ஒர்க்குன்னு தனியா கொடுக்கல. கரெக்டா? ஸோ அந்த டோட்டல் ஒர்க் அப்படின்றது 30 நாள் செய்ய வேண்டிய ஒர்க். கரெக்டா? அந்த 30 நாள் செய்ய வேண்டிய ஒர்க்ல 20 நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து முடிச்சிடுறாங்க. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 10 டேஸ் ஒர்க் இருக்குமா? 10 நாள் செய்ய வேண்டிய வேலை இருக்கும். அந்த 10 டேஸ் ஒர்க் தான் ஏ எத்தனை நாள்ல முடிக்கிறான்? 20 டேஸ்ல முடிக்கிறான். ஓகேவா? அப்போ 10 டேஸ் ஒர்க்க ஏ மட்டும் தனியா செஞ்சானா எவ்வளோ நாள் எடுத்துக்கிறான்? 20 டேஸ் எடுத்துக்கிறான். அப்படின்னா இந்த டோட்டல் ஒர்க்குமே ஏ மட்டுமே தனியா செஞ்சா எவ்வளோ நாள்ல எடுத்துப்பான்னு கேட்டிருக்காங்க. இன் ஹவு மெனி டேஸ் ஏ அலோன் கேன் ஃபினிஷ் திஸ் ஒர்க். ஸோ எல்லாத்தையுமே ஏ மட்டுமே செஞ்சிருந்தா எவ்வளோ நாள்ல முடிச்சிருப்பான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இங்க பாருங்க, 10 டேஸ் ஒர்க்கு 20 டேஸ்னா இங்க டோட்டல் ஒர்க் எவ்வளோ நம்மளுக்கு? 30 டேஸ் ஒர்க். அப்போனா என்னது? டைரக்டா 3ஆல மல்டிப்ளை பண்ணும். அப்போ டோட்டலா தனியா ஏ மட்டும் செஞ்சிருந்தானா எத்தனை நாள்ல முடிச்சிருப்பான்? 60 டேஸ். புரிஞ்சுதா? இந்த இடத்துல நம்மளுக்கு டேஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை ஒர்க்கா கன்சிடர் பண்ணி சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ ஷார்ட்டா இல்லைன்னா எப்படி வச்சுக்கலாம்னா 10 நாள் வேலையை ஏ மட்டும் தனியா செஞ்சா 20 நாள் முடிக்கிறான். அப்போ எகெயின் மறுபடியும் 10 நாள்னா 40, திரும்ப ஒரு 10னா 60. ஓகேவா? ஸோ அப்போ 30 நாள் வேலையை ஏ மட்டும் தனியா செஞ்சா எவ்வளோ நாள்ல முடிப்பான்? 60 டேஸ் ஆகும். ஸோ ஏ அலோன் இஸ் ஈக்குவல் டு 60 டேஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுச்சா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஆ நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. A and B can do a piece of work in 12 days
and 15 days. A 12 நாட்களிலும் B 15 நாட்களிலும் ஒரு வேலையை செய்து முடிப்பர். ஓகேவா? நெக்ஸ்ட், they began to work together but A left after 4 days. In அவர்கள் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கினர். நெக்ஸ்ட் பாயிண்ட், அவர்கள் ஒன்றாக வேலை செய்ய தொடங்கினர். ஆனால் 4 நாட்களுக்கு பிறகு, ஆஃப்டர் பட் ஏ லெஃப்ட் ஆஃப்டர் 4 days. 4 நாட்களுக்கு பிறகு ஏ சென்று விட்டார். இன் ஹவு மெனி மோர் டேஸ் would be alone complete the remaining work. ஏ சென்று விட்டார் எனில் இன்னும் எத்தனை நாட்களில் பி மட்டும் மீதமுள்ள வேலையை செய்து முடிப்பார்? எத்தனை நாட்களில் பி மட்டும் மீதமுள்ள வேலையை செய்து முடிப்பார்? இங்க கவனிச்சுக்கோங்க. சோ இப்ப ஏக்கும் பிக்கும் தனித்தனியா கொடுத்துருக்கானா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிடணும்? டோட்டல் ஒர்க்கும் எஃபிஷியன்சி. கரெக்டா? ஸோ ஏன்னும் எத்தனை நாள்? 12 நாள். ஸோ பி வந்து 15 days. ஓகேவா? ஸோ எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 60. அதான் டோட்டல் ஒர்க்கு. ஸோ இது 5 times, இது 4 times எஃபிஷியன்சி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது இந்த மாதிரி தனித்தனியா கொடுத்தாலே டோட்டல் ஒர்க்கும் எஃபிஷியன்சியும் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? they began to work together. அதாவது ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? பட் ஏ லெஃப்ட் ஆஃப்டர் 4 days. ஆனா 4 நாள் கழிச்சு யார் போயிடுறா? ஏ போயிடுறா. அப்போ அந்த 4 days, ஃபர்ஸ்ட் 4 days யார் வேலை செஞ்சிருப்பாங்க? ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்களா? ஸோ 4 நாள் கழிச்சு தான் யார் போறா? ஏ போறா. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் 4 days ஏவும் பியும் சேர்ந்து வேலை செஞ்சிருப்பாங்க. அப்போ எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஏவோட எஃபிஷியன்சி என்னது? 5. பியோடது 4. அப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா 9 ஒர்க்கை முடிப்பாங்கன்னா அப்போ 4 நாளைக்கு வேலை செய்யும் போது எத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க? 36 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இப்போ 4 நாள் கழிச்சு யார் போயிட்டா? ஏ போயிட்டா. இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க? ஹவு மெனி மோர் டேஸ் would be alone complete the remaining work. அப்போ மீதமுள்ள வேலையை யார் மட்டும்தான் செய்யணும்? பி மட்டும்தான் செய்யணும். கரெக்டா? ஸோ அப்போ எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம டோட்டல் ஒர்க் தெரியும், அவங்க 4 daysல முடிச்ச ஒர்க் தெரியும். அப்போ பேலன்ஸ் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? ஸோ பேலன்ஸ் ஒர்க் இஸ் ஈக்குவல் டு 60 minus 36. ஸோ 60ல 36 போச்சுன்னா என்னது? 24. ஸோ இந்த 24 ஒர்க்கை தான் யார் பண்ண போறா? பி மட்டும் தனியா பண்ண போறா. கரெக்டா? அப்போ பிக்கு மட்டும் தானே கண்டுபிடிக்கணும். ஸோ பி டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஸோ ஒர்க் இன்னும் மிச்சம் எவ்வளோ இருக்கு? 24. தென் எஃபிஷியன்சி, பியோட எஃபிஷியன்சி எவ்வளோ? 4. கரெக்டா? ஸோ கேன்சல் பண்ணா 6 days. அப்போ பி மட்டும் தனியா பேலன்ஸ் இருக்க ஒர்க்கை முடிக்க எவ்வளவு நாள் எடுத்துப்பான்? 6 days எடுத்துப்பான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க.
காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இதே மாடல் தான் கொஞ்சம் மாத்தி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதுல ஒரு சம் பண்ணுறோம். So A and B completed a work in 40 days and 60 days. அது மட்டும் மாத்திக்கோங்க. 40 days and 60 days. ஸோ தமிழ்லையும் அதே மாதிரியே எழுதிட்டு நம்பர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 40 days and 60 days respectively. And A and B together work together but left after some time. ஸோ அவங்க எப்போ வெளியே போறாங்கன்னு தெரில. ஓகேவா? தென் after some time. ஓகேவா? Then A took 10 days to finish the task. In how many days A and B together do the work? ஸோ எங்க என்ன சொல்றாங்க? அதே ஏவும் பியும் தனியா வேலை செஞ்சா 40 days 60 days. ஸோ அப்போனா டோட்டல் ஒர்க் என்னன்னு கண்டுபிடிச்சலாமா? ஸோ டோட்டல் ஒர்க் என்ன வரும்? 120. ஸோ இது 3 times, இது 2 times. ஓகேவா? இப்போ பாருங்க, தே பிகேன் டு ஒர்க் டுகெதர். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து தான் வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா? பட் லெஃப்ட் ஆஃப்டர் சம் டைம். ஆனா கொஞ்ச நாள்ல அவங்க வெளில போயிடுறாங்க. பட் என்ன அப்படின்றத கொடுக்கல. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? தென் ஏ டுக், அதாவது இங்க பி போட்டுக்கோங்க. ஓகேவா? பட் பி லெஃப்ட் ஆஃப்டர் சம் டைம். ஸோ ஏவும் பியும் சேர்ந்து கொஞ்ச நாள் வேலை செய்யறாங்க. அதுக்கப்புறம் பி வெளியில போயிடுறான். ஓகேவா? ஸோ ஏ மட்டும் தனியா பேலன்ஸ் ஒர்க்கை எவ்வளோ நாள்ல முடிக்கிறான்? 10 daysல முடிக்கிறான். ஓகேவா? அப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஏவும் பியும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது அப்படியே நம்ம ரிவர்ஸ்ல போகணும். இப்போ பாருங்க, ஏன்றவன்
லாஸ்ட் 10 days ஒர்க் பண்ணியிருக்கான் அப்படின்னா அவன் எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருப்பான்? ஸோ 10 days ஏவோட எஃபிஷியன்சி என்னது? 3. கரெக்டா? அப்போ 10 into 3 30 ஒர்க்கு அவன் என்ன பண்ணியிருக்கான்? லாஸ்ட்டாக முடிச்சிருக்கான். அப்போனா 30 ஒர்க் தான் பேலன்ஸ் இருந்திருக்கு. கரெக்டா? ஸோ நம்ம இதை அப்படியே ரிவர்ஸ் மெத்தடில் கொண்டு வரலாமா? ஸோ இங்கே டோட்டல் ஒர்க் நம்மளுக்கு என்னது? 120. ஸோ 120ல் ஏ மட்டும் தனியாக எவ்வளோ வேலை செஞ்சுருக்கான்? 30. கரெக்டா? அப்போ ரிமைனிங் ஒர்க் நம்மளுக்கு என்ன இருக்கு? 120ல் 30 போச்சுன்னா எவ்வளோ? 90. கரெக்டா? ஸோ அந்த 90யை தான் ஸ்டார்டிங்கில் யார் சேர்ந்துருப்பா? ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சுருப்பாங்க. அப்போ ஏ பிளஸ் பி டைம் இஸ் ஈக்குவல் டு ஒர்க் டிவைடட் பை எஃபிஷியன்சி. ஒர்க் பேலன்ஸ் ஒர்க் எவ்வளோ? 90. ஸோ எஃபிஷியன்சி வரும்போது ரெண்டு பேரையும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 3 + 2 5. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5s are 5 40, 8 5s are 40. அப்போது 18 days. ஸோ அப்போது ஏவும் பியும் 18 நாள் ஒன்றா தான் வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பி போயிட்டான். ஏ வந்து பேலன்ஸ் ஒர்க் எத்தனை நாளில் முடிச்சிருக்கான்? 10 daysல முடிச்சிருக்கான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் மாடல். ஸோ அந்த மாடல் முடிஞ்சு. ஓகேவா? 12 men or 24 boys. தமிழ்ல 12 ஆண்கள் அல்லது 24 சிறுவர்கள் can do a work in 20 days.
20 நாட்களில் ஒரு வேலையை செய்வர். In how many days will 24 men and 21 boys together எத்தனை நாட்களில் 24 ஆண்களும் complete the same work? 24 ஆண்களும் சாரி 12 12 சிறுவர்களும் complete the same work. 12 சிறுவர்களும் அதே வேலையை முடிப்பார்கள். ஓகேவா? ஸோ இந்த மாடலுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர் அண்ட் அண்டுன்னு அர்த்தம். ஓகேவா? ஆர் அப்படின்னா அல்லதுன்னு அர்த்தம், அண்ட் அப்படின்னா மற்றும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பாருங்க, இது எப்படி போடணும்னா ஷார்ட்கட்டில் தான் போடுவோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா 12 men ஆர் 24 பாய்ஸ், அதாவது 12 மென் அப்படி ஆண்கள் அல்லனா 24 சிறுவர்கள். கரெக்டா? ஸோ எவ்வளோ வேலையை முடிப்பாங்க? 20 days. ஓகேவா? ஸோ எய்தர் 12 men இருந்தாங்கன்னா 20 daysல வேலை முடிச்சிருவாங்க. அதுவே 24 பாய்ஸ் இருந்தாங்கனாலும் 20 daysல ஒர்க்கை முடிச்சிருவாங்க. கரெக்டா? ஸோ இப்போ கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? 24 men and அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? பிளஸ் ஆட் பண்ணிக்கணும், அடிஷன். ஓகேவா? ஸோ 24 men and 12 boys together complete the same work in dash. ஓகேவா? அப்ப 2 பேரும் சேர்ந்து வேலை செஞ்சா எப்போ? ஸோ இதுல நம்ம யாருன்னா ஒருத்தங்கள மென்னாவோ இல்லைன்னா ஒரே பாய்ஸாவோ கன்வெர்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா நம்ம கொடுத்துருக்கிற கிவன்ல இருந்து தான் போகணும். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? 12 men is equal to 24 boysன்னு அர்த்தம். கரெக்டா? ஸோ அப்ப இந்த ரெண்டும் கேன்சல் பண்ணலாமா? ஸோ பார்த்தோன்னே தெரியுது, இதுவே 12 டேபிளே டைரக்டா கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 men இஸ் ஈக்குவல் டு எத்தனை பாய்ஸ்? 2 பாய்ஸ். அதாவது ஒரு ஆண் 2 சிறுவர்களுக்கு சமம். கரெக்டா? இப்போ இதை கொண்டுட்டு போய் நம்ம கிவன்ல ஏதாவது ஒன்றுல சப்ஸ்டியூட் பண்ணோம். அதாவது எய்தர் நீங்க எல்லாரையும் ஆண்களா மாத்தலாம், இல்லைன்னா பாய்ஸா சிறுவர்களாகவும் மாத்தலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்க பாருங்க, ஸோ இங்க 2 பாய்ஸ்ன்னு இருக்கா? ஸோ நான் இங்கே 24 பாய்ஸ், அப்பனா கேன்சல் ஆகும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஆண்களாவே மாத்திக்கிறேன். ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, நம்மளுக்கு கொஸ்டின் வைஸ் பாத்தீங்கன்னா இங்க எத்தனை மென் இருக்கு? 24 மென். கரெக்டா? பிளஸ் நான் பாய்ஸையும் இப்ப என்னவா மாத்த போறேன்னா மென்னா மாத்த போறேன். அப்போ 2 சிறுவர்கள் ஒரு ஆணுக்கு சமம்னா 12 சிறுவர்கள் எத்தனை ஆண்களுக்கு சமம்? 6. கரெக்டா? அப்போ 6 men. அப்போ நம்ம கொஸ்டின்ல மொத்தம் எத்தனை மென்னு கண்டுபிடிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா 30 மென்ஸ். ஸோ 30 மென் சேர்ந்து அதே ஒர்க்கை எத்தனை நாள முடிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? சரி, இப்போ டைரக்டா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க இங்க என்ன டேர்ம், அதாவது மென்னா மாத்துறீங்கன்னா இங்கேயும் கிவன்ல இருந்து என்னதான் எடுக்கணும்? மென் தான் எடுக்கணும். ஒருவேளை நீங்க பாயா மாத்தினீங்கன்னா கிவன்ல இருந்து என்ன எடுக்கணும்? பாய் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்துருக்கிற கிவன்ல எத்தனை மென்? 12 மென். கரெக்டா? ஸோ அப்போ அந்த 12 இன்டூ எத்தனை டேஸ்ல முடிப்பாங்க? 20 டேஸ். பட் இப்போ எங்கிட்ட எத்தனை மென் இருக்காங்க? 30 மென் இருக்காங்க. அப்போ எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிவைடட் பை 30. ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணா என்ன வரும்? 4. ஸோ அப்போ 8 days. ஸோ 24 men plus 12 boys ஒன்னா அதே வேலையை செஞ்சாங்கன்னா எத்தனை நாள்லயும் முடிச்சிருவாங்க? 8 daysலயும் முடிச்சிருவாங்க. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா
கிவன்ல கொடுத்துருக்கிறத நம்ம இந்த மாதிரி ஒரு ரேஷியோ ஃபார்மேட்ல கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்மளுக்கு ஏத்த கன்வீனியன்ட்டுக்கு யாருன்னா ஒருத்தங்களை சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஒரே இதா மாத்திக்கணும். ஒன்று மென்னாவே எடுத்துக்கணும், அப்படி இல்லைன்னா பாயாவே எடுத்துக்கணும். ஸோ நான் மென்னா எடுத்திருக்கேன். அப்போ மென்னா இந்த கொஷினை மென்னுக்கு எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு திரும்பவும் கிவன்ல யாரை தான் பார்க்கணும்? மென்னு தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ மென் எவ்வளோ மென்ஸ் இன்டு எத்தனை டேஸ் டிவைடட் பை கொஷின். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இதே மாடல் இன்னொரு கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் எழுதிக்கோங்க. 16 men or 20 women, ஓகேவா, can do your work in 25 days. Then in how many days will 28 men and 15 women together complete the same work? ஸோ சேம் அதே மாடல் தான். ஓகேவா? சரி, ஸோ இப்போ கவனிச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி எழுதலாமா? ஸோ 16 men is equal to என்னது? 20 women. ஸோ எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? 25 days. ஸோ இது அப்படியே இருக்கட்டும், இது லாஸ்ட்டாக தான் மல்டிப்ளை பண்ணும். சரி, இப்போ இது கொஷின் நம்மளுக்கு என்னது? 28 men plus 15 women.
ஓகேவா? ஸோ இப்போ இதை ரெண்டு கேன்சல் பண்ணலாமா? ஸோ 16 men is equal to 20 womenனா ஸோ 4 டேபிளில் கேன்சல் ஆகுமா? 4 men is equal to 5 women. தென் இதுக்கப்புறம் இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ அதனால இதை என்ன பண்ணணும்? அப்படியே வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒன்று நீங்கள் 4 men இருக்கிற இடத்துல 5 womenன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இல்லைன்னா 5 womenக்கு பதிலாக 4 menனா மாற்றணும். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா உமனா கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது சின்னது, இது பெருசா இருக்கா? அப்போ 4 men இருக்கிற இடத்துல எத்தனை உமன் வருவாங்க? 5 உமன் வருவாங்க. கரெக்டா? இப்போ இங்க எனக்கு எத்தனை மென் இருக்காங்க? 28 மென் இருக்காங்க. சரி, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 4 மென்னுக்கு 5 உமன் அப்படின்னா 28 மென்னுக்கு எத்தனை உமன்றதை கண்டுபிடிக்கணும். இப்போ 4ன்றது 28ல எத்தனை டைம்ஸ் போகும்? 7 டைம்ஸ் போகுமா? ஸோ இட் மீன்ஸ் 7 மல்டிபிள்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ 7 டைம்ஸ் வரும். அப்போ இங்க 7ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்கேயும் 7ஆல என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணும். அப்போ 28 மென் அப்படின்றவங்க எத்தனை உமனுக்கு ஈக்குவலா இருப்பாங்க? 35 உமன். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும். அதர்வைஸ் நீங்க இப்படியும் மாத்தியும் எடுக்கலாம். அதாவது 5 உமனுக்கு 4 மென்னை சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகேவா? ஸோ 5 உமன் இஸ் ஈக்குவல் டு 4 மென் அப்படின்னா இங்க எனக்கு எத்தனை உமன் இருக்காங்க? 15 உமன் இருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 10 15 ஸோ 3 தடவை வரும்போது ஸோ அப்போ இங்க எத்தனை பேர் இருப்பாங்க? 12 மென் சப்ஸ்டியூட் பண்ணும். ஸோ இன்டூ 3. ஸோ நீங்கள் அதை வந்து லாஜிக்காவும் யோசிச்சும் போடலாம், இல்லைன்னா இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் மெத்தட்லையும் போடலாம். ஓகேவா? 5 உமனுக்கு 4 மென் அப்படின்னா ஸோ இப்போ அங்கே எத்தனை பேர் வேலை செய்கிறாங்க? 15 உமன் வேலை செய்கிற இடத்துல எத்தனை பேர் இருந்தால் போதும்? 12 மென் இருந்தால் போதும். ஓகேவா? சரி, இப்போ நான் இதை வந்து மாற்றிக்கலாமா? அப்போ ஸோ மென்னுக்கா மாற்றினா 15 உமன் இருக்கிற இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ணும்? 12 மென். ஆல்ரெடி இங்கே எத்தனை மென் இருக்காங்க? 28. ஸோ 28 எம் ப்ளஸ் 12. அப்போ டோட்டலாக எத்தனை மென் ஆச்சு? 40 மென். கரெக்டா? ஸோ நம்ம இங்கே மென் எடுத்தா கிவன்லேயும் என்னதான் எடுக்கணும்? மென் தான் எடுக்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ 16 மென் எத்தனை நாளில் முடிப்பாங்க? 25 டேஸ்னா அப்போ 40 மென் முடிக்க எவ்வளோ ஆகும்னு பார்க்கணும். ஸோ இது 5 டைம்ஸ் 8 டைம்ஸ் 2 டைம்ஸ். அப்போ டோட்டலாக எத்தனை டேஸ் எடுப்பாங்க? 10 டேஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா?
Next. ஸோ இப்போ இது புரிஞ்சுதா? ஸோ இது என்ன மாடல்னா ஆர் அண்ட் மாடல்னு வரும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் மாடல்னு வரும். ரெண்டுமே வந்து அண்ட் கொடுத்தாங்கன்னா ஓகேவா? மொத்தமே இந்த ரெண்டு தான் இருக்கு. ஸோ ஒன்று ஆர் கொடுத்து அண்டு வரும், இல்லைன்னா ரெண்டுமே அண்டு தான் வரும். ஓகேவா? ஸோ அண்ட் மாடல். கொஷின் எழுதிக்கோங்க. இஃப் 12 men and 16 boys can do a piece of work in 5 days. இப்போ தமிழ்ல 12 ஆண்களும் 16 சிறுவர்களும் 5 நாட்களில் ஒரு வேலையை செய்ய முடியும் ஆர் செய்து முடிப்பர். And next 13 men and 24 boys can do it in 4 days. ஓகேவா? 13 ஆண்களும் 24 சிறுவர்களும் அதே வேலையை 4 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் how long will 7 men and 10 boys take to do it? ஸோ அப்போ 7 ஆண்களும் 10 சிறுவர்களும் இதை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர்? ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, நம்மளுக்கு லாஸ்ட் சம்ல 6 கொடுக்கும்போது டைரக்டா ரெண்டையும் ஈக்குவல் பண்ணும். கரெக்டா? பட் இங்க எல்லாமே என்ன இருக்கு? அண்டு. அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க? 12 men plus 16 பாய்ஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்களாம் ஒரு வேலைய? 5 நாள்ல முடிப்பாங்களாம். ஓகேவா? இப்போ அதே வேலைய இவங்க 13 மென்னும் பிளஸ் 24 பாய்ஸும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிச்சிருவாங்களாம்? 4 டேஸ்ல முடிச்சிருவான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 7 men and 10 boys. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கிவனை எழுதிட்டு இதை ஈக்குவல் பண்ணும். அதே மென் இஸ் டு பாய் ரேஷியோல கொண்டு வரணும். ஓகேவா? ஸோ இது பாய், இது மாதிரி இதுவும் பாய். ஓகேவா? இப்போ பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் இதை நம்ம என்ன பண்ணோம்னா மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஏன்னா இங்க உள்ள பிளஸ் இருக்கு, இங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கா? ஸோ அதனால இந்த 5 உள்ள கொண்டு வந்து ரெண்டுலையுமே மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்ப என்ன வரும்? 60 men plus 80 boys is equal to 52 men 96 boys. கரெக்டா? இப்போ இதுல மென்னெல்லாம் ஒரு சைடும் பாய்ஸ்லாம் ஒரு சைடும் கொண்டு வந்தோம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா 60 men 52 men, இட் மீன்ஸ் 60 தான் பெருசு. ஸோ அதனால இதுல ரைட்ல இருக்கிறது லெஃப்ட்ல வந்தா மைனஸ்ல வருமா? தென் அதே மாதிரி இது இந்த சைடு போனா மைனஸ் ஆகும். அப்ப என்ன வரும்? 60 minus 52 men. கரெக்டா? அதே மாதிரி 96 minus 80 boys. ஸோ மைனஸ் பண்ணா என்ன வரும்? 8 men is equal to, so 4. 8 men is equal to 16 boys. கரெக்டா? அப்ப இதை கேன்சல் பண்ணலாமா? அப்போ
1 men is equal to 2 boys. ஸோ இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சா? ஸோ இப்போ சேம் இப்போ அதே மாதிரி லாஸ்ட் சம் மாதிரி தான். இதில் நம்ம எந்த கிவன் வேணாலும் எடுத்துக்கலாம். எய்தர் இதை எடுத்தால் இது ஃபுல்லாக எடுக்கணும், அப்படி இல்லைன்னா இது ஃபுல்லாக எடுக்கணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒன்னே எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் எகெயின் பாயை வந்து மென்னாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 12 men plus, ஸோ இங்கே 16 பாய்ஸ் வந்து எத்தனை மென்னுக்கு ஈக்குவல்? 8 men. கரெக்டா? ஸோ இன்டூ 5. ஸோ 12 plus 8 20யா? ஸோ 20 into 5 நம்மளுக்கு என்ன வரும்? 100. இல்லைன்னா 20 into 5 கூட அப்படியே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ கொஷினுக்கு போகலாமா? ஸோ 7 men plus 10 பாய்ஸ் இருக்காங்களா? ஸோ இதையும் நம்ம யாருக்கு கன்வெர்ட் பண்ணோம்? மென்னுக்கு கன்வெர்ட் பண்ணோம். ஸோ 7 men plus 10 பாய்ஸ் எத்தனை மென்னுக்கு ஈக்குவல்? 5 men. ஸோ அப்போ 7 plus 5 என்ன வரும்? 12. 12 men. கரெக்டா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? உங்களுக்கு டிவிஷன்ல போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இங்க டைரக்டா 20 into 5 போடலாம். ஸோ நான் மல்டிப்ளை பண்ணிட்டனால 100 போட்டுக்கிறேன். ஸோ 100 divided by 12 days. ஸோ இதை நம்ம வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருந்தோன்னா நம்ம மாற்றிக்கணும். ஸோ அப்போ கேன்சல் பண்ணிக்கலாமா? ஸோ 4 டேபிள்ஸில் எத்தனை தடவை? 25 டைம்ஸ் வரும். இது 3 டைம்ஸ் வரும். அப்போனா 25/3 வரும். ஓகேவா? ஸோ அதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றினீங்கன்னா 8 1/3. இட் மீன்ஸ் 8 3s are 24. 24 plus 1 25. ஓகேவா? ஸோ 21/3. அவ்வளோதான். நோட் பண்ணிக்கோங்க. இது புரிஞ்சா அண்ட் மாடல்? ஸோ அதே தான் இந்த ரேஷியோ கொண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி மென்னெல்லாம் ஒரு பக்கமும் பாய்ஸ்லாம் ஒரு பக்கமும் கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கான்செப்ட் மெத்தடில் போட்டோம்னா ரொம்ப பெருசாக போகும். அதனால இது ஷார்ட்கட் மெத்தடுன்றனால முடிஞ்ச வரைக்கும் இதை ஞாபகம் வச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? நம்ம பார்க்குற எல்லா மாடல்ஸுமே வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே நீங்கள் தரவு பண்ணாலே போதும். தென் இதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டிஃபிகல்ட் கொஷின்ஸ்லாம் நம்ம தனியாக பார்க்கலாம். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சம் போதும். ஸோ இதே மாடலில் இன்னும் ஒரு கொஷின் இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற 2 சம் பார்த்துடலாம். ஓகேவா? நாளைக்கு ஃப்ரைடே ஜிகே கிளாஸ் இருக்கும். சரியா? ஸோ ஜிகேல யாருக்காச்சும் ஏதாவது டாபிக்
இன்ட்ரெஸ்ட் இருக்கா இது எடுங்க அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் இருந்தா சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் இருக்கும். 4 men and 6 women together can do your work in 8 days. 4 men and 6 women. 4 ஆண்களும் 6 பெண்களும் சேர்ந்து 8 நாட்களில் ஒரு வேலையை முடிப்பர். ஓகேவா? தென் 3 men ஓகேம்மா. சரி, நாளைக்கு கம்ப்யூட்டர் பார்க்கலாம். ஓகேவா? 3 men and 7 women together can do the same work in 10 days. கால்ஸ்னா என்ன சொல்றீங்க? புரியல. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 10 women together can do this work in. ஓகேவா? ஸோ இதுல பாருங்க. ஸோ பார்த்தோன்னே இதுவும் அண்டு இதுவும் அண்டு. ஓகேவா? ஸோ பட் ஆனால் கொஷின் பார்த்தீங்கன்னா யாரை தான் கேட்டிருக்காங்க? அவனே மென்ஷன் பண்ணியே சொல்லிட்டான் 10 உமன் தான் வேணுமா. அப்போ நம்ம கண்டிப்பா என்னவா சேஞ்ச் பண்ணி ஆகணும்? உமனா மாத்தணும். கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறதுலாம் அதே ப்ராசஸ் தான். ஸோ 4 men plus 6 women. ஸோ எத்தனை டேஸ்? 8 is equal to 3 men plus 7 women. எத்தனை டேஸ்? 10 days. ஓகேவா? ஸோ இதுல இருந்து மென் உமன் ரேஷியோ பார்த்துடலாமா? ஸோ எகைன் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 32 men plus 48 women is equal to 30 men plus 70 women. ஓகேவா? ஸோ இது இங்க வந்துடும், இது இங்க போயிடும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? 2 men is equal to 22 women. அப்போ கேன்சல் பண்ணா 1 men is equal to 11 women. கரெக்டா? ஸோ இப்போ பாருங்க, நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி என்னென்ன 10 உமன் தான் கொஸ்டின். அப்போ உமனா தான் சேஞ்ச் பண்ணும். ஓகேவா? ஸோ எதர் நீங்க இதுவும் எடுக்கலாம் இல்லைன்னா இதுவும் எடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா 4 மென்னை
என்னவா இதுல 10 இருக்கா, ஸோ அதனால மல்டிப்ளிகேஷன் ஈஸி, ஸோ அதனால இதை எடுத்துக்கலாமா. ஸோ 3 மென்னை உமனா மாத்தினா எத்தனை உமன் வருவாங்க, 3 × 11 33. ஸோ 33 ஆல்ரெடி 7 உமன் இருக்காங்களா, அப்போ டோட்டலா எத்தனை 40. ஓகேவா, அப்போ 40 உமன் இன்டூ 10 days டிவைடட் பை கொஸ்டின்ல எத்தனை உமன் கேட்டிருக்காங்க, 10 உமன். ஓகேவா, அப்போ 10. ஸோ 10க்கு 10 கேன்சல் ஆயிடுச்சா, அவ்வளோதான். ஸோ அப்போ ஆன்சர் என்னது, 40 days, அவ்வளோதான். ஸோ இதில் எது வேணாலும் எடுக்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே 10ன்றப்போ ஈஸியாக இருக்குமேன்னு இதை எடுத்தேன், இல்லைன்னா இதுலேயும் எடுக்கலாம். ஸோ இதில் எடுத்தால் எப்படி வரும், 44 உமன் ப்ளஸ் ஆல்ரெடி 6 உமன் இருக்காங்களா, 6. ஸோ அப்போ டோட்டல் எவ்வளோ, 50. கரெக்டா, அப்போ 50 இன்டூ இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதான் போடணும், 8 டிவைடட் பை நம்மளுக்கு என்ன எத்தனை கேட்டிருக்காங்க, 10. ஓகேவா, ஸோ 0க்கு 0 கேன்சல். ஸோ 5 8s ஆர் எவ்வளோ, 40. ஆன்சர் வந்துச்சா. ஸோ லெஃப்ட் சைடு ரைட் சைடு எது வேணாலும் எடுத்து போடலாம், பட் ஆனால் அந்த மல்டிப்ளிகேஷனை கரெக்டாக போடணும், அவ்வளோதான். ஓகேவா, காப்பி பண்ணிக்கோங்க. முத்தழகன், ஜிகேல என்ன கேக்குறீங்க, கொஞ்சம் கரெக்டா அனுப்புங்க, எனக்கு புரியல. வேற யாராச்சும் என்டிபிசி எக்ஸாம் எழுதுனீங்களா, இந்த பேட்டர்ன் வந்து நம்ம எத்தனை கொஸ்டின் வரும்னு சொல்ல முடியாது, இது எல்லாமே டைம் அண்ட் ஒர்க் தான். ஓகேவா, ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நிறைய மாடல் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம்னா இது வரைக்கும் 2 கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டோம் கரெக்டா. ஸோ அதுலேயே வந்து 3 to 4 மாடல்ஸ் இருக்குல்ல, அதில் இதுவும் ஒரு மாடல். ஸோ இது டைம் இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாடல்ஸும் பார்த்துக்கலாம், பார்த்து வச்சுக்கணும், நம்ம லக்கு தான். ஓகேவா, ஸோ எது வேணாலும் கேட்பாங்க. பட் இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது அவ்வளவா யாரும் அட்டன் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கொஷினே ரொம்ப பெருசா இருக்கும். ஓகேவா, ஸோ இன்னொன்று ட்ரிக்கு தெரிலனா அட்டன் பண்ண முடியாது, ரொம்ப லென்த்தியா போகும், சால்வ் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா ஸ்கோரிங் கேட்டாங்கன்னா நீங்க கரெக்டா போட்டுடலாம். ஓகேவா, டைமிங் இஷ்யூ வரும், ஆமா, அது எல்லாருக்குமே வரும். அதுக்கு வந்து நம்ம ப்ராக்டிஸ் நிறைய பண்ணோம். நீங்க ஒரு கொஷினை பார்த்த உடனே அந்த கொஷின் உங்களால சால்வ் பண்ண முடியும் அப்படின்னா அதை எடுத்து பேப்பர் பென்ல யூஸ் பண்ணும். இல்லை அப்படின்ட்டு இல்லைன்னா அடுத்த கொஷினுக்கு நீங்க போயிடணும். ஓகேவா, அதுலயே உட்கார்ந்துருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட். நம்மளுக்கு கொஷின்ஸ் ஆக்சுவலா ரயில்வேக்கு ஓகே தான், பட் இருந்தாலும்
இப்போ கொஞ்சம் அந்த டிஜிட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு கேட்கறதுனால கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. பட் கிராஜுவேட்டை விட அண்டர் கிராஜுவேட் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். பட் என்ன ஒன்றுனா நீங்கள் வந்து நிறைய சால்வ் பண்ணும். மல்டிப்ளிகேஷன்ஸாக இருக்கட்டும், ஒரு கொஷின் பார்த்த உடனே நீங்கள் டக்குன்னு பேப்பர் பென் யூஸ் பண்ணும். ரீசனிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் முடிஞ்ச வரைக்கும் சொன்னேன்ல, ஸ்க்ரீன்லேயே சால்வ் பண்ண பழகுங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரீன்லேயே சால்வ் பண்ணி பழகலாம். ஓகேவா? ரீசனிங்க்கு ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது. ரீசனிங் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஷினை பார்த்தோன்னே இப்போ இப்போ நீங்கள் அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பசிலு, பாக்ஸு, டேஸு, அப்புறம் சிட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸு, இதுலேருந்தே ஒரு 7 to 8 கொஷின்ஸ் வந்திருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாமே வந்து நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணாதான் தெரியாத கொஷினுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்க முடியும். அதுதான். ஸோ சால்வ் பண்ணுறது தான் அவங்க கொடுக்குற அந்த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதான் ஈஸி தான். பட் ஆனால் நம்ம எடுக்கிற டைம் பொறுத்து தான் இருக்கு. அட்லீஸ்ட் நீங்கள் அந்த 100 கொஷின்ஸையும் வியூவாவது பண்ணும். அதுக்கு நீங்கள் தான் ட்ரெயின் அப் ஆகணும். ஓகேவா? இங்கே நம்ம ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் கொடுக்குறோம்ல, உங்களுக்கு இப்போ ரீசனிங் புக்லேயே நிறைய கொஷின்ஸ் இருக்கு. நீங்கள் அதையே திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. ஏன்னா அவன் மாற்றவே மாட்டேன்றான், அதே தான் கேட்குறான். வெறும் லெட்டர் மட்டும்தான் மாத்துறான், மற்ற எதுவுமே மாத்துறது கிடையாது. அதனால ஸ்பீடுக்காக வேணா நீங்க அதையே ரிப்பீட்டடா என்ன பண்ணி பார்க்கலாம்னா போட்டு பார்க்கலாம். ஷார்ட்கட் சொல்றேன் நான். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வேதிக் மேக்ஸ் எடுத்திருக்கோம்ல. அதாவது ஸ்கொயர் ரூட்டு, கியூப் ரூட்டு, ஸ்கொயரு, கியூபு, அதுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி வேதிக் கிளாஸ் முடிச்சிருக்கோம். ஓகேவா? அது வேணா நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணிக்கோங்க. திரும்பவும் அந்த கிளாஸஸ்லாம் வரும். ஒருவேளை நியூ ஸ்டூடெண்ட்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா மறுபடியும் அந்த கிளாஸஸ் வந்து ரிப்பீட்டடாக வரும். ஓகேவா? ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. ஸோ ஷார்ட்கட்ஸ் எங்கெங்க என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணலான்றது நான் சொல்லித்தரேன். சரியா? டேபிள்ஸு, ஸ்கொயர்ஸ், கியூப்ஸ் இது எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதையும் தாண்டி போடணும் அப்படின்னா வேற இது கிடையாது. ஓகேவா? நம்ம போடுற அது எதுக்கு வாங்கிக்கிறாங்கன்னா அது சும்மா அது அவங்களோட ஃபார்மாலிட்டி. இப்போ நீங்கள் ரஃப் சம்டைம்ஸ் இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்டிபிசி எல்லாமே எப்படின்னா உங்களுக்கு ஒரே பேட்டர்னா நிறைய ஷிஃப்ட் வரும். கரெக்டா? ஸோ நீங்கள் பாட்டுக்கு எக்ஸாம் எழுதாமல் எல்லா கொஸ்டின்ஸை மட்டும் எழுதிட்டு வந்துட்டு வேற யாருக்குன்னா பாஸ் பண்ணிடுவீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ரஃப் ஷீட்டை வாங்கிக்கிறாங்க. மற்றபடி அது அவங்க வச்சு ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. அது ஒரு ஃபார்மாலிட்டி, அவ்வளோதான். ஓகேவா? அந்த ரஃப் ஷீட் வந்து நம்ம வெளியில கொண்டு போனா அதாவது என்டிபிசி எல்லாம் பொறுத்த வரைக்கும் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து ஒரு மாடல் வருதுன்னா அது அடுத்த ஒரு 6-7 ஷிஃப்ட்டுக்கு அதே மாடல் தான் வரும். நம்பரை மட்டும்தான் மாத்துவான். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஆகும், ஒரு ஒரு ஷிஃப்ட்ல இந்த மாதிரி எல்லாரும் ரஃப் ஷீட் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அப்போ அதுவே வந்து பேப்பர் லீக் ஆன மாதிரி ஆயிரும். அதுக்காக தான் வந்து ரஃப் பேப்பர் வந்து கொடுக்கறது இல்லை. ஓகேவா? ஸோ அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்க. நீங்கள் ரஃப் ஷீட் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ ரஃப் ஷீட் நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். அதில் உங்கள் நம்பர், ரோல் நம்பர் மட்டும் போட்டு கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னா ஓகே. ரோல் நம்பரும் சாரி நேமும் ரோல் நம்பரும். சரியா? சரி, இது காப்பி பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ அந்த கொஷின்ஸ் பார்க்கலாம். அந்த கொஷின் பேப்பர் பார்த்துக்கோங்க. நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். நீங்கள் வேறு யாராவது என்டிபிசி எழுதியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதனா இருக்குது அப்படின்னாலும் சேட்லேயும் கேட்கலாம். இல்லைன்னா நீங்கள் மெசேஜும் பண்ணலாம் தனியாக. ஓகேவா? உங்ககிட்ட லிங்க் வர நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் அனுப்புங்க. சரி, நெக்ஸ்ட் இதில் பாருங்கள். ஸோ இதில் 2 சம் விட்டுருந்தோமா? ஸோ இப்போ 13th கொஷின் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்த மாடல் தானே. அது ஆஃபீஸ் நம்பர்ப்பா, பர்சனல் நம்பர்லாம் கிடையாது. அகாடமியோட ஆஃபீஸ் நம்பர் தான். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் அதில் அனுப்புங்க. நாங்கள் அட்மின்லேருந்து யாருன்னா உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவோம். சரியா?
13th கொஸ்டின் சொல்லுங்க. நான் அனௌன்ஸ் பண்றேன். அது வர்றதுக்கு எப்படியும் ஒரு 1 மந்த்க்குள்ள 1 மந்த் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன்னா எக்ஸாமே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு தான் முடியுது. ஸோ அதனால நாளையிலேருந்து ஒரு 1 மந்தாவது ஆகும். மினிமம் 1 மந்த் ஆகும். ஸோ நம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு கிளாஸில் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் ஆன்சர் கீ அதிலே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றதும் பார்த்துக்கலாம். ப்ளஸ் ஆன்சர் கீயோட தான் அதுவே வரும். ஓகேவா? உங்கள் நம்பர் அந்த நம்பர் போட்டு லாகின் பண்ணீங்கனாலே நீங்கள் என்னென்ன கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அது எல்லாமே பார்க்கலாம். நான் ப்ரொசீஜர் சொல்லித்தரேன். ஓகேவா? நான் வந்ததுக்கு அப்புறமா அனௌன்ஸ் பண்றேன் உங்களுக்கு. ஏஎல்பி ஏஎல்பி வந்து ஆமா, அது இன்னும் நோட்டிஃபிகேஷனே மேல தான் வரும். எக்ஸாம் வைஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து அண்டர் கிராஜுவேட்ஸ் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து குரூப் டி இப்போ அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா குரூப் டி வரும். அதுக்கப்புறம் தான் ஏஎல்பி. ஸோ அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணவங்க அண்டர் கிராஜுவேட் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? அடுத்தது குரூப் டி. ஸோ அதுவும் ஈஸி தான். தென் அதுக்கப்புறம் ஏஎல்பி. ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் சொல்றேன். அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 13th கொஸ்டின் ஆன்சர் வந்துச்சா? சரி, இங்க கவனிங்க. ஸோ 3 men இஸ் ஈக்குவல் டு 6 women. கரெக்டா? ஸோ அப்போ 3 men இஸ் ஈக்குவல் டு 6 womenனா 1 man இஸ் ஈக்குவல் டு என்னது? 2 women. கரெக்டா? ஈஸி தான். இப்போ இன் எத்தனை டேஸ்னா இவங்க 16 days. ஓகேவா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 12 men பிளஸ் 8 women. கரெக்டா? ஸோ இதை நீங்க மென்ன உமனா மாத்தலாம், இல்ல உமனை மென்னா மாத்திக்கலாம். உமன் மென்னா மாத்துறது தான் ஈஸி, ஏன்னா சின்ன நம்பரா வந்துடும். ஸோ 8 women எத்தனை மென்னுக்கு ஈக்குவல்? 4 men. கரெக்டா? அப்போ 12 பிளஸ் 4 என்ன வரும்? 16. ஓகேவா? ஸோ அப்போ 16 இங்க எல்லாமே நம்ம யாரை எடுக்கிறோம்? மென் தான் எடுக்கிறோம். கரெக்டா? ஸோ மென் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாருமே மென் எடுக்கிறனால ஆப்ஷன்லயும் மென்னுக்கு தான் போகணும். ஸோ எத்தனை மென் இருக்காங்க? 3 men. கரெக்டா? அப்போ 3 இன்டூ எத்தனை டேஸ்? 16 days டிவைடட் பை இங்க எத்தனை மென்? 16 men. ஸோ 16க்கு 16 கேன்சல். அப்போ எத்தனை டேஸ் வரும்? 3 days. அவ்வளவுதான். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. யாருக்காச்சும் ஆன்சர் வந்துச்சா? கரெக்டா போட்டீங்களா? ஓகே. காப்பி பண்ணியாச்சா?
நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். சாரி, மாத்தி வந்து 11th கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க. ம். 10 days கரெக்ட். எல்லாருக்கும் ஆன்சர் வந்துச்சா பாருங்க. வெரி குட். சரி பார்க்கலாமா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? 20 men or 24 women. கரெக்டா? ஸோ 20 men is equal to 24னா ஸோ கேன்சல் பண்ணலாமா? 4 டேபிள்ல பண்ணனா 5 men is equal to 6 women. கரெக்டா? ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம சால்வ் கேன்சல் ஆகாது, இது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கொஸ்டின்ல எத்தனை பேர் கேட்டிருக்காங்க உங்களுக்கு? 30 men கேட்டிருக்காங்களா? 30 men பிளஸ் 12 உமன். இப்போ ஏதாவது ஒண்ணு மாத்தணும். இப்ப பாத்தீங்கன்னா உமன் மென்னா மாத்துறதா ஈஸி. ஏன்னா 6 உமனுக்கு எத்தனை மென்? 5 மென்னா 12 உமனுக்கு எத்தனை மென்னா இருப்பாங்க? 10 மென். கரெக்டா? இட் மீன்ஸ் இன்டு 2. அப்போ 30 மென் பிளஸ் இங்க 10 மென். அப்போ டோட்டலா எத்தனை பேரு? 40. இப்ப சப்ஸ்டியூட் பண்ணலாமா? மென்னு தான் எடுத்திருக்கோம். அப்போ கிவன்ல மென் எத்தனை கொடுத்துருக்காங்க? 20. ஸோ 20 எத்தனை டேஸ்? 20 டேஸ் டிவைடட் பை 40. ஸோ நம்மளுக்கு நம்ம எத்தனை பேர் கண்டுபிடிக்கணும்? 40. ஸோ 0க்கு 0. ஸோ 2 2வும் கேன்சல் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் என்ன மட்டும்தான் இருக்கு? 10 மட்டும்தான் இருக்கும். ஸோ 10 டேஸ். ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க, போடாதவங்க காப்பி பண்ணிக்கோங்க.
ஆ அதாவது இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க, 20 men ஆர் 24 உமன், கரெக்டா? ஸோ இப்போ நம்ம மென் இஸ்டு உமன் ரேஷியோ கொண்டு வரணுமா? ஸோ இப்போ இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா 4 டேபிளில் கேன்சல் ஆகும். அப்போ 5 men, 5 4s are 20, 6 4s are 24. அப்போனா என்ன அர்த்தம்? 5 men 6 womenக்கு ஈக்குவல். ஓகேவா? இப்போ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 30 men + 12 women கேட்டிருக்காங்க. ஸோ யாருன்னா ஒருத்தங்களை எய்தர் மென்னாவோ இல்லை உமனாவோ மாற்றணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா உமனை மென்னா கன்வெர்ட் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ பாருங்க, 6 உமனுக்கு எத்தனை மென் இருந்தால் போதும்? 5 மென் இருந்தால் போதும், கரெக்டா? அப்போ எனக்கு இங்க கொஸ்டின்ல எத்தனை மென் கேட்டிருக்காங்க, சரி எத்தனை உமன் கேட்டிருக்காங்க? 12 உமன்ஸ் கேட்டிருக்காங்க, கரெக்டா? அப்போ 6 பேருக்கு 5 பேர் இருந்தா போதும்னா அப்போ 12க்கு எத்தனை பேர் இருந்தா போதும்? இன்ட்டு 2. ஸோ 6 12 எப்போ மாறும்? இன்ட்டு 2. அதே தான் இங்கேயும் இன்ட்டு 2. அப்போ எனக்கு எத்தனை மென் இருந்தா போதும்? 10 மென்ஸ் இருந்தா போதும். ஓகேவா? இப்போ ஆல்ரெடி இங்க 30 மென்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்களா? பிளஸ் நான் உமனை எத்தனை மென்னா மாத்திருக்கேன்? 10 மென்னா மாத்திருக்கேன்னா அப்போ டோட்டலா எனக்கு எத்தனை மென்னுக்கு தேவைப்படுறாங்க? 40 மென். ஸோ மென் எடுத்தோம்னா நம்ம மேல மல்டிப்ளை பண்றது யாரு தான்? மென் தான் எடுக்கணும். இப்போ கொஸ்டின்ல பாருங்க, ஸோ கிவன்ல எத்தனை மென் கொடுத்துருக்காங்க? 20 இன்டூ எத்தனை டேஸ்? 20 டேஸ்க்கு. ஓகேவா? ஸோ 20 மென் 20 டேஸ்ல வேலை செஞ்சாங்கன்னா அப்போ 40 மென் எத்தனை நாள்ல செய்வாங்க? அப்போ 10 டேஸ். ஓகேவா? இந்த கன்வர்ஷன் மட்டும் கரெக்டா போடணும். 1:2 வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி 3 4 அந்த மாதிரிலாம் வரும்போது தான் நீங்க பார்த்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ மென்னை உமனாவும் மாத்திக்கலாம், இல்ல உமனை மென்னாவும் மாத்திக்கலாம். இப்ப இதே சம் நான் உமனா மாத்தணும் அப்படின்னா இங்க பாருங்க, 5 மென் வந்து 6 உமனுக்கு ஈக்குவல் அப்படின்னா எங்கிட்ட எத்தனை மென் இருக்காங்க? 5 மென் வந்து 6 உமனுக்கு ஈக்குவல்னா எங்கிட்ட இப்ப 30 மென் இருக்காங்க. அப்ப அதை நான் உமனா மாத்தணும்னா 5 எப்போ 30ஆ மாறும்? இன்டூ 6. அப்போ இதுவும் இன்டூ 6. அப்ப டோட்டலா எத்தனை உமன் தேவைப்படுறாங்க எனக்கு? 36. ஆல்ரெடி எத்தனை உமன் இருக்காங்க? பிளஸ் 12. ஸோ 36 + 12 என்ன வரும்? 48. கரெக்டா? இப்போ 48 தான் நான் கண்டுபிடிக்கணும். அப்போ கிவனுக்கு போலாமா? கிவன்ல எத்தனை உமன் இருக்காங்க? 24. ஸோ அப்போ 24 உமன். அதே எத்தனை நாள் தான்? 20 டேஸ் தான். டேஸ் மாறாது இதுல. ஓகேவா? ஆர் மாடல்ல டேஸ் அதே தான் வரும். 20 டிவைடட் பை என்னது? 48. 48 பேருக்கு நான் கண்டுபிடிக்கணும், 48 பேருக்கு. ஸோ 24 48ல எத்தனை டைம்ஸ்? 2 டைம்ஸ். 2 20ல எத்தனை டைம்ஸ்? 10 டைம்ஸ். ஸோ அதே 10 டேஸ் வந்துருச்சா? ஸோ எப்படி வேணாலும் மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எப்படி ஈஸியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட இந்த டைம் அண்ட் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது அவ்வளோதான். இதுலேயும் எல்லா ப்ராப்ளம்ஸும் போட்டாச்சு. இது காப்பி பண்ணிட்டீங்கன்னா லீவ் ஆயிக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே.
ஓகேப்பா. நாளைக்கு பார்க்கலாம்.